இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை அழைத்த ஆசிரியர் சாந்தகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நாட்களுக்குள்ளதாக நாம் வந்திருக்கின்றோம். கேரல் ரவுண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துமஸ் அதை குறித்த சிந்தனைகள் நம் மனதிலே இருக்கின்றது. வீடுகளிலெல்லாம் அலங்காரங்கள், ஸ்டார்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த நாளிலே கிறிஸ்மஸ் சம்பந்தமான ஒரு நிகழ்வை மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காபிரியேல் தூதன் மரியாளை சந்தித்த அந்த நிகழ்விலே இருந்து தான் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கின்றது. தூதன் மரியாளிடத்திலே பேசுகின்ற பொழுது ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, பலவிதமான சிந்தனைகளோடு, தேவைகளோடு, ஒருவேளை நெருக்கடிகளிலே நாம் அமர்ந்திருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் விசுவாசிக்கின்ற, ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு வல்லவர். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை இதெல்லாம் நடக்குமா, மலைப்பாக இருக்கலாம். ஆனால் நம்மோடு ஆண்டவர் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு காரியம் என்றாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். கிறிஸ்மஸ் நாட்கள் இந்த வாக்குத்தத்தத்தோடு தான் ஆரம்பிக்கின்றது. என்ன காரியங்களை எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவர் செய்தார்? குறிப்பாக 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வீட்டிலே மரியாள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு சூழல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒருவேளை திருமண காரியங்களை நினைத்து கூட அவர்கள் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். நான் இப்படியெல்லாம் வாழ்வேன், இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி சில கனவுகளில் கூட அவள் அமர்ந்திருந்திருக்கலாம். அந்த சமயத்திலே ஆண்டவருடைய திட்டம் மரியாளை சந்திக்கின்றது. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே காபிரியேல் தூதன் வந்து ஆண்டவருடைய திட்டத்தை சொல்லுகிறார். அந்த சமயத்திலே மரியாளுடைய முழு வாழ்க்கையும் மாறுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் என்ன நினைத்திருந்தார்களோ அதற்கு நேர் எதிராக அவர்களுடைய வாழ்க்கை அமைகின்றது. முதலாவது காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் என் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறவர். God can change my career. இப்படியெல்லாம் வாழ்வேன் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது தலைகீழாக மாறுகின்றது. ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற பொழுது, அவருடைய திட்டத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஆண்டவர் அவருடைய பாதையில் நம்மை நடத்துகின்றவர். 38ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நான் நம்புகின்ற பொழுது, ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், உமக்கு நான் அடிமை ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையில் ஆகட்டும் என்று ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாக நடத்துகின்ற ஆண்டவர். God can change my career. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் பாதி வயசுக்கு மேலே இந்த கேரியெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், செதுக்க முடியும். முழுவதுமாய் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, குழப்பத்திலே இருந்த மரியாள், பயத்திலே இருந்த மரியாள், ஏன்னா அந்த நாட்களிலே திருமணமாவதற்கு முன்பதாக ஒரு பெண் கர்ப்பவதியானால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டது. நம்ம இதை சாதாரணமாக வாசித்து போயிடுறோம் இல்லையா? ஆனால் மரியாள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். 48ஆம் வசனத்தில், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவருடைய எல்லா தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தைக்கு நான் இணங்குகின்ற பொழுது He can change my career. என் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறவர். நீங்க ஒரு வழியாக நினைத்திருக்கலாம், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய தொடுதல் எனக்குள்ளதாய் வருகின்ற பொழுது மாற்றுவார். ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவது காரியம், இன்னொரு நிகழ்வை நான் காண்பிக்கின்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பலரை சந்திக்கின்றார். அந்திரேயா, பேதுரு, அதற்கு பிறகு பிலிப்பு, நாத்தான்வேல். நாத்தான்வேலிடத்திலே பிலிப்பு என்ன சொல்லுகின்றார்? நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறவரை கண்டோம், மேசியாவை கண்டோம். நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லல. அதை அவர் நம்பவில்லை. என்ன சொல்றாரு? நாசரேத்துல இருந்தா நல்ல செய்தி வரும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நாசரேத் தகுதி இல்லாத ஒரு பட்டணம், ஒரு பெரிய பட்டணம். எருசலேம்னு சொல்லியிருந்தா கூட அவர் நம்பி இருப்பார். நாசரேத்துல இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனை. அங்கே நான் காலையில் வந்துகிட்டு இருக்கேன், இங்கே பேசுறதுக்காக என்னை அழைச்சிருக்கீங்க. என் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே போறீங்கன்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி ஏசிஐ ஸ்கூலுக்கு பேச போறேன்னு சொல்கிறேன். அங்கேயா போறீங்க? அந்த ஸ்கூலுக்கா போறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது மாதிரி தான் விளையாட்டுக்கு சொன்னேன். அது மாதிரி தான் நாத்தான்வேல் சொல்றாரு, என்னப்பா நாசரேத்துல இருந்தாயா நல்ல செய்தி. அப்ப ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அந்த நாட்களிலே நாசரேத் ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதியாக இருந்தது. ஆவிக்குரிய நிலையில் கீழ் நோக்கி இருந்தது. அங்கே இருந்த யூதர்கள் பிற வணக்கங்களுக்கு, பிற மதத்தின் நம்பிக்கைகளுக்கு தங்களை விற்று போட்டிருந்தார்கள். அந்த ஊர்க்காரங்கனாவே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நீங்க உங்க கையில இருக்கிற பைபிள்ல பின்னாடி மேப்ல வரைபடங்களை பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்ற படத்துல கீழே இருந்து மேலே வரைக்கும் 3 முக்கிய பிரிவு இருக்கும். கீழே யூதேயா இருக்கும், மேலே சமாரியா இருக்கும், அதுக்கு மேலே கலிலேயா இருக்கும். யூதேயால தான் எருசலேம்லாம் இருந்துச்சு. யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள், கொஞ்சம் மதிப்புள்ள ஒரு இடம். சமாரியா கலப்பினம், அதுக்கு மேலே தான் கலிலேயா. நிறைய சீஷர்கள் அங்கிருந்தா வந்தாங்க. இந்த நாசரேத் கலிலேயா பிராந்தியத்தில் இருந்தது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனையெல்லாம் அதை வாசிப்போம். ஏசாயா 9 முதல் 2 வசனங்கள்.
கொண்டார். அவர் கடற்கரை அருகில் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தீர்க்க தரிசனமாய் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்த பின்தங்கிய கலிலேயா பகுதியை ஆண்டவர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவது குறிப்பு என்ன? தகுதி இல்லாததை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். God can change my condition. என் நிலைமையை ஆண்டவர் மாற்றுகின்றவர். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே நாம் தகுதி இல்லாதவனாய் இருக்கலாம். He can change. ஆண்டவர் என்னை சந்திக்கின்ற பொழுது நான் அதற்கு இடம் கொடுப்பேன் என்று சொன்னால் அவர் என்னுடைய நிலைமையை மாற்ற முடிந்தவர். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவை தகுதிப்படுத்தினார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கல்லறையிலே குடியிருந்த அசுத்தாவை பிடித்த லேகியோன் தகுதிப்படுத்தினார். படிப்பு அறிவில்லாத சீஷர்களை உலகத்தையே அசைக்கும்படியாக தகுதிப்படுத்தினார். எனக்குள் அந்த இயேசு வந்தார். எனக்குள் அந்த இயேசு நிரந்தரமாய் இருந்தால் he can change, keep on changing my conditions. இதே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் மரியாள் கேட்குறாங்க, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கேட்குறாங்க? இது எப்படி ஆகும்? நமக்கு அப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. என்னால் எப்படி முடியும்? ஐ எம் நாட் கேபபிள். இது எப்படி ஆகும்? But God can do anything in your life if you commit to Him. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் அர்ப்பணித்து கீழ்ப்படுகின்ற பொழுது தகுதியற்ற நிலையை ஆண்டவர் மாற்றுவார். மரியாள் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கேன்னா உலகத்துக்கு அடிமையாக இருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. என் விருப்பத்துக்கு அடிமையாக இருக்கலாம், உலகத்துக்கு அடிமையாக இருக்கலாம், ஆண்டவருக்கு நான் அடிமையாக இருக்கலாம். இங்கே மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. இது எப்படி ஆகும்? நம்ம வாழ்க்கையில எந்த நிலை இருந்தாலும் ஆண்டவர் அந்த நிலையை மாற்ற முடியும், தகுதிப்படுத்த முடியும். நான் 2 காரியம் சொன்னேன் இல்லையா? God can change my career, God can change my condition. மாற்றுகிறார், தகுதிப்படுத்துகிறார். மூன்றாவது காரியம் வாசிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 36ஆவது வசனம். இதோ உனக்கு இனத்தானாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதல் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். போதுமா? நன்றி. நல்லா கவனிங்க. மலடி எனப்பட்டவளுக்கு இது 6ஆவது மாதம். என் தலையெழுத்தையே ஆண்டவர் மாற்றுகின்றவர். God can change my caption. பேரே மாறுது. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, மலடி என்று அழைக்கப்பட்டவளுக்கு இது 6ஆவது மாதம். இனிமேல் அவள் மலடி அல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாத்தியமில்லாத சரீரம், மருத்துவர்களால் முடியாது. அதுல 24ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1. நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சித்தார். ஆமென். என்ன ஒரு வேதனையான வார்த்தை இல்லையா? நிந்தையை நீக்கும்படியாக. பல நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், அவமானத்தின் பாதைகள். God can do anything. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் அவளை மலடி என்று அழைத்தவர்கள் இனி அழைக்க முடியாது. அவள் தலையெழுத்தே மாறிவிட்டது. God can change my caption. தலைகீழாய் என்னை மாற்றுகின்ற ஆண்டவர், நிலைமையை மாற்றுகின்ற ஆண்டவர், உன் வாழ்க்கை தலையெழுத்தையே மாற்றுகின்ற ஆண்டவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலடி fixed by the society, but God can change my title. என்னுடைய வாழ்க்கையில
நான் திண்டுக்கல்ல இருந்தால் வளர்ந்தேன். கல்லூரி படிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. உலகத்தில் என்ன பழக்கம் இருக்கோ எல்லா பழக்கமும் இருந்துச்சு. எனக்கு நல்ல பேரே கிடையாது. இவனா நிறைய பேர் கெட்ட பெயர். ஆனால் இன்னைக்கு நான் பசுமலைக்கு வந்து 26 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு அங்கே என்ன பெயர் தெரியுமா? பைபிள் சாலமன். அப்கோர்ஸ் நான் பைபிளை கரைச்சி பிடிச்சிக்கேன்னு அர்த்தம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஏழை மக்களுக்கு பைபிளை பாதி விலையிலே விநியோகித்தேன். அதனால என் பேரே பைபிள் சாலமன்னே மாறிடுச்சு. நிறைய பேர் மொபைலில் பைபிள் சாலமன் தான் பதிவு பண்ணிருப்பாங்க. God can change my title. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம். ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். நான் 3 காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், என்னை தகுதிப்படுத்துகின்றவர், என் தலையெழுத்தையே மாற்றுகின்றவர். எத்தனை பேருக்கு இந்த இயேசு நெருக்கமானவர் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு வசனம்லாம் தெரியும், நிறைய பிரசங்கம்லாம் கேட்டோம். நீங்களே பிரசங்கம் பண்ணுவீங்க நல்லா. ஆனால் எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறேன்? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், நீ ஆராதிக்கிற தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த ஆண்டவரின் வார்த்தை எப்பொழுதெல்லாம் நமக்கு வருகின்றதோ அதை நான் நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சரித்திரத்திலே நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நெப்போலியன் மாவீரன், இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று நினைத்தவன் 1812ஆம் வருஷம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி படையெடுத்து சென்றான். அவனோடு 6 லட்சம் படை வீரர்கள். திடீரென்று வந்து அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு செய்தி அனுப்புகிறான் ரஷ்ய மன்னருக்கு. நான் உள்ளே வந்து உங்களை பிடித்து விடுவேன், சரணடைந்து விடுங்கள். அதிபருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று வந்து விட்டான். அங்கே இருந்த ஆலயத்துக்கு செல்லுகிறார். அங்கே இருந்த குருவானவரிடம் விஷயத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மனிதனிடத்திலே சரணடைவதை காட்டிலும் கடவுளிடத்திலே சரணடைவது மேலானது. 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. கர்த்தரிடத்திலே எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார்கள், சரணடைகிறார்கள். ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஜெபித்து விட்டு வெளியே வரும் பொழுது எதிர்பாராத விதமாக பனிக்கட்டி மழை பெய்ய ஆரம்பித்தது. அது மழை பெய்கின்ற சீசன் அல்ல, பயங்கர குளிர். திடீரென்று நெப்போலியனும் அவருடைய படை வீரர்களும் ஆயத்தமாக வரவில்லை. குளிர் ஆடைகள் அவர்களிடத்திலே இல்லை. 2 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள் பாதிக்கப்பட்டார்கள். சிலர் மரித்து போய்விட்டார்கள். நெப்போலியன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு பிரான்சுக்கு திரும்பி சென்றான். வரலாற்றிலே பதிவுகள் உண்டு. நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த தோல்வியை மனிதனிடத்திலே சரணடைவதை பார்க்கிலும் தேவனிடத்திலே சரணடைவது நல்லது. உங்களுக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கலாம், உங்களுக்கு எதிராக சதிகள் நடக்கலாம். ஆண்டவரே, உம்மிடத்திலே என்னை அர்ப்பணிக்கிற, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளின் வார்த்தை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஜெபம் பண்ணலாமா?